அமைச்சர் திரு செல்லூர் ராஜு அவர்கள் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். நன்றி திரு செல்லூர் ராஜு இணைப்பில் வந்ததற்கு. தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்த வீடியோ விவகாரம் குறித்து புகார் அளிப்பதற்காக ஆளுநரை சந்திக்க சென்றிருக்கிறார். அந்த வீடியோ அடங்கிய சிடியையும் கொடுத்து அவர் புகார் தெரிவித்து வருகிறார். இந்த நிகழ்வு பற்றி உடனடியாக உங்களுடைய கருத்து என்ன, எதிர்வினை என்ன? வணக்கம் தம்பி, நான் செல்லூர் ராஜு பேசுறேங்க. பொதுவா இன்னைக்கு நீங்க உங்களுக்கு தெரியும், அப்ப நான் புதிய தலைமுறை மூலமா நம்ம நேருக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, இதே மாதிரி ஒரு பிரச்சனைய நம்ம தீராநாடியா 1,76,000 கோடி ஊழல்ல நீராநாடியா கனிமொழி பேசி அந்த டேப்பை அன்னைக்கு கருணாநிதி முதலமைச்சர், இவர் ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சர் துணை முதலமைச்சரா இருக்கும்போது அதே அவையில இவர் துணை முதலமைச்சர் மறுக்கிறாங்க, இவரும் மறுக்கிறாரு. பேசக்கூடாது, இதெல்லாம் ஒரு இது ஆதாரமா கொண்டு அவையில நடவடிக்கை எடுக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு அன்னைக்கு நம்மளுடைய மாண்புமிகு இன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சரா இருக்கிற தங்கமணி அவர்கள் கொண்டு வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தவங்க தான் அவங்க. ரெண்டாவது என்னன்னா, ஒரு சிடியோ சபாநாயகர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார், அந்த சிடி என்பது அது ஒரு ஆதாரமாக கொள்ள முடியாது, அது என்ன நீங்க கொடுக்குறீங்களோ அதை ஒரு தகடுன்னு கொடுக்குறீங்க, நான் அதை சிடின்னு கூட நான் பதிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு இதை கொண்டு போயிட்டு நான் ஒரு இஷ்யூ கொண்டு வரேன்னு சொன்னா இவங்க காலத்துல என்ன செஞ்சாங்கன்றதான். எது எப்படி இருந்தாலும் சரி, ஸ்டாலினை பொறுத்தளவுக்கு என்ன நினைக்கிறாரு, ஏதாச்சும் அவருக்கு பேரு டெய்லி பத்திரிகையில வரணும், உங்க டிவியில நம்ம மாதிரி டிவியில பேர் வரணும், படம் வரணும், அவர் மட்டுமே இந்த தமிழகத்துல எல்லா படங்கள்லாம் எல்லா டிவிலையும் எல்லா தொலைக்காட்சியிலும் எல்லா பேப்பர்லயும் வரணும்னு நினைக்கிறாரு. இதுதான் நடவடிக்கை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருடைய செயல்பாடுன்னு நான் நினைக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவராக அவர் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை தற்போது முன்வைத்திருக்கிறார். இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. அன்னைக்கு நாங்க எதிர்க்கட்சி தலைவர் சார், இவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க, அடுத்த தேர்தல் வரப்போகுது, தேர்தலுக்கு முன்னால அந்த நீராநாடியா டேப்பு வருது, அந்த டேப்பை அவங்க பேசுறத இவங்க 2 பேரும் பேசுனது அந்த 1,76,000 கோடி அந்த ஊழல்ல 2 பேரும் அந்த திமுகவுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம், அன்னைக்கு இருந்த அமைச்சர் ராஜா, மத்திய அமைச்சர் ராஜாவுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்புன்றதெல்லாம் அதுல கிளியரா பேச்சு அந்த இதுல வருது. அதை அவனுக்கு ஏத்துக்கிட்டாங்களா அவங்க? அதே மாதிரி ஒரு பத்திரிகையிலயோ ஒரு செய்தித்தாள்லயோ எது வந்தாலும் அதை அவை குறிப்பா அது சபையினுடைய நாகரிகம் சபையில எப்பவுமே எடுத்துக்கிறதே இல்ல, மரபே இல்லையே. மரபு இல்லாத ஒண்ணு எடுத்துதான் ஆகணும் அப்படின்னா என்ன, இவரே எடுத்துக்கிட்டாங்களே. திரு செல்லூர் ராஜு, அவர் ஸ்டாலின் குறிப்பிடுவது என்னன்னா, இந்த வீடியோ விவகாரத்தின் மூலமாக மக்களுடைய நம்பிக்கையை இந்த அரசு இழந்து விட்டது, இவர்கள் பதவி விலக வேண்டும் அல்லது இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார். அப்படி சொல்றாரு. சரி, அவர் ஸ்டாலின் நான் கேட்கிறேன், இன்னைக்கு அவங்க கட்சியில இருக்கிற அமைச்சர், முன்னாள் அவங்க கட்சியில இருக்கிற முன்னாள் அமைச்சர், இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிற கொண்டாவா இருக்கிற நம்ம இவரு துணை கொண்டாவா அவரா இருக்கிற பிச்சாண்டி இன்னைக்கு ஏற்காடுல இருக்கிற விழாவுக்கு வந்திருந்தாரு. இப்ப நான் அங்க முடிச்சுட்டுதான் போய்கிட்டு இருக்கேன். அந்த விழாவில எவ்வளவு மக்கள் வந்தாங்க, அம்மா எத்தனை ஆயிரம் பேர் வந்திருந்தாங்கன்னு கேளுங்க, அவர்கிட்ட கேட்க சொல்லுங்க. நீங்க கூட அங்க கூட நம்ம தொலைக்காட்சி நண்பர்கள் இருப்பாங்க, எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கேளுங்க. நாங்க அமைச்சர்கள் பேசும்போது எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்ததுன்னு கேளுங்க. இந்த வீடியோ விவகாரம் குறித்து இது நீதிமன்றத்தில் இருக்கிறது, வழக்காக விசாரிக்கப்படுகிறது அப்படிங்கறதையெல்லாம் தாண்டி உங்களுடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் மீது குற்றம் சாட்டுவது போல வந்திருக்கக்கூடிய இந்த வீடியோ விவகாரத்தை கட்சி ரீதியில நீங்க விசாரிக்கிறீங்களா? ஏதாவது குழு அமைத்து? நீங்க சரிதானே, நீங்க சொல்லிருக்கீங்க நிருபர் நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப என்னன்னா, அவரே மறுத்துட்டாரு, நான் அதை சொல்லல, படம் என்னது, பாட்ட என்னது இல்லைன்றாரு, குரல் என்னது இல்ல, அவரே சொல்லிட்டாரு, நான் இல்ல, அதுல என்னுடைய இதை வச்சு வேற பேசுறாங்க, நான் கலந்துகிட்டது உண்மை, அந்த படம் வந்தது என்னதுதான், நான் தான் இருந்தேன், நான் இல்லைன்னு மறுத்த பிறகு அதை போய் திரும்ப அவங்க சொன்னாங்கன்னா என்ன அர்த்தத்துல? நன்றி திரு செல்லூர் ராஜு, இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி.